ஹலோ காய்ஸ். ஸோ எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ரெசல்யூஷன்ஸ் எடுப்பேன். ஸோ இது வந்து May 1. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா எவ்ரிடே வாக்கிங் போகலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்திருக்கேன். லைட்டாக தொகை போட்டிருக்கு. பட் வந்து எவ்வளோ நாள் பண்ணுவேன்னு தெரியல. பட் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ட்டாக நான் வீட்டில் இருக்கனால வாக்கிங் போகலாம் அப்படி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வாக்கிங் போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து நான் வந்து கத்தாழை ஜூஸ் இதுவரை நான் குடிச்சதே இல்லைங்க. டெய்லி ஆஃபீஸ் போகும்போது ஒரு ஷாப் பார்ப்பேன். அந்த ஷாப் வரையும் நடந்து போயிட்டு அங்கே கத்தாழை ஜூஸ் ட்ரை பண்ணலான்னு இருக்கும். எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் போகிற வழியில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் என்ன பண்ணணும்னா ஹாய் காமியா எஸ்கே ஹாய் காட்டு. ஸோ இதுதான் ஹரிநிவாஸ் ஹாய் காட்டு. ஸோ காய்ஸ், ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு இடம் தெரியுது இல்லையா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா புழல் ஜெயில். ஸோ புழல் ஜெயில் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸோ போயிட்டு வந்து நம்ம ஜூஸ் குடிச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சொல்லுவாங்க நான் மட்டும் தான் கத்தெல்லாம் ட்ரை பண்ண போறேன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேற ஜூஸ் ட்ரை பண்ண போறாங்க. ஸோ லெட்ஸ் see, பார்க்கலாம். இந்த கடையில் தான் கைஸ் ட்ரை பண்ண போகிறோம். அந்த அண்ணா நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணுறாரு. ஸ்மெல் நல்லாவே வந்து கத்தாழையோட ஸ்மெல். மார்னிங்கே கடை போட்டுட்டு இங்கே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்மாஷ் பண்ண கத்தாழை எல்லாத்தையும் ஒரு செம்புக்குள்ளே போட்டுட்டு அதில் வந்து லைட்டாக மோர் ஊற்றி அது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. நிறையவே மோர் ஊற்றினாரு. ஸோ மோர் ஊற்றினதை பார்த்து நானும் சரி கத்தாழை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மோர் ஊற்றினா கசக்காது தான் நினச்சேன். பட் குடிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சீரகத்தூளும் கொஞ்சம் போட்டாங்க. அதை எதுக்கு போட்டிங்கன்னு கேட்டேன். பட் அவர் ஏதோ சொன்னார், மறந்துட்டேன். ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அது ரெக்கார்ட் பண்ணும்போது அது வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ இப்போ எக்ஸ்டர்னலாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாரு. அது குடிக்கும் போதே ரியாக்ஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி இருந்துச்சு. ஓகே மக்களே, எல்லாம் ரெடி, குடிக்க போகிறேன். ஸோ குடிக்க முன்னாடி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் குடிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப நான் எதிர்பார்த்ததோட பயங்கர கசப்பாக இருந்துச்சு. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கணுமா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது. ஸோ ராகுல் ஆல்ரெடி குடிச்சிருக்கான். ஆனால் குடிக்க ரெடியாக இல்லை. அப்போவே சொன்னான் சரி அகைன் ட்ரை பண்ணுவேன். கொண்டு போனாங்க வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. சரின்னு நானும் அடுத்தது ட்ரை பண்ணலாம் பார்த்தா முடியல. சரவணா வாங்கி ட்ரை பண்ண வாங்கி ஒரு வாய் குடிச்சிட்டு அசால்ட்டாக போயிட்டான். பட் அவனுக்கு பரவாயில்ல, ஓகே ஃபைன். நமக்கு தான் முடியலை. அடுத்த வாய் குடிக்கிறதுக்குள்ள எனக்கு கல்ல தண்ணியெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நான் கசப்பாக குடிச்சதே இது வரையும். நான் ஒரு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதோட பயங்கர மோசமாக இருந்துச்சு. ரெண்டாவது வாய் குடிச்சா அவ்வளோதான், வாமிட் வந்துருச்சு. வாய் வரையும் வந்துருச்சு. அதுக்கு நம்மளால முடியாது. ஸோ வாங்கின காசை என்ன பண்ணுறது, சரி எதுவும் பண்ண முடியாது, அடுத்து யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவும் முடியாதுன்ட்டு அப்படியே பக்கத்தில் அந்த அண்ணா பார்க்காதப்போ வந்து வெளியில் ஊற்றியாச்சு. அவ்வளோதான். கண்ணே கலங்கிருச்சுங்க எனக்கு. சரி என்ன பண்ணுறது, இவ்வளோ தூரம் வந்துட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்துச்சு. அங்கே போய் லெமன் ஜூஸ் குடிச்சு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.